நாம் தமிழர் கட்சி சீமான் தோத்துட்டாரு. ஒரு பெண்ணை தொட்டா அவனை நிக்க வச்சு சுடுவேன், தூக்கில ஏத்துவேன்னு சொன்ன ஒரு தலைவன் தோத்துட்டாரு. ஆத்து மணல் கொள்ள, கனிம வள கொள்ள, கேரளால இருந்து நம்ம நாட்டுல குப்பையை கொட்டினதை தடுத்து நிறுத்தியிருக்காரு. கனிம வளத்தை பாதுகாக்கணும்னு போராடி இருக்காரு. அந்த மனுஷன் தோத்துட்டாரு. நான் வந்தா பூரண மது ஒழிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்காது, மதுவே ஒழிச்சிருவேன், மது கடையவே ஒழிச்சிருவேன்னு சொன்ன ஒரு தலைவர் தோத்துட்டாரு. 15 வருஷமா மக்களோட மக்களா களத்தில் நின்று செவிலியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், பரந்தூர் விமான நிலையம், 8 வழிச்சாலை, இப்படின்னு ஏகப்பட்ட போராட்டங்கள் முன்னணி நடத்தி மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சீமான் அப்பாட்டா என்னோட காணொலியை சீமான் அப்பா ரெகுலரா பார்ப்பாரு. அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அவரை தலைவன் எல்லாரும் சொல்றாங்க நிறைய பேர், சீமான் தான் என்னோட தலைவன், அரசியல் ஆசன் அப்படின்ட்டு. ஆனா அவர் சொல்லுவாரு, உனக்கு எனக்கு ஒரே தலைவர் தான்டா மானே. அந்த ஒரே தலைவர் யாருன்னா தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அப்படின்னு. ஆனா இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் வாயில மேத்தகு அப்படின்னு அந்த ஒரு 3 வார்த்தையை சொல்ல பயப்படுவாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பள்ளிக்கூடம் சீரமைக்கிறதுக்கு பணம் இல்லை, ஆனா உங்களுக்கு பேனா வைக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்கு. ஏன்னா ஊழல் லஞ்சம் அந்த இதுல வந்த பணத்துல நீங்க என்னன்னாலும் பண்ணுவீங்க. ஆனா பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்லை. நீ பேனா வச்சு அந்த பேனா உடப்பன்னு தைரியமா சொன்ன ஒரு ஆளு. அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி இருக்கும் போதே கட்சி ஆரம்பிச்சு பிரபாகரனோட என்னோட அண்ணன் சொன்னதுக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்துல தூக்கி குண்டாரில் உள்ள போட்டு 1 வருஷம் கழிச்சு வெளியே வந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவன், அண்ணன், அப்பன் செந்திமலன் சீமான் அவர்கள் தோத்துருக்காரு. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் தோக்கல, மக்கள் தான் தோத்துருக்காங்க. என்னோட ஓட்டு நான் அவருக்கு தான் போட்டேன்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட தலைவன் மேதகு பிரபாகரன் எனக்கு எடுத்து சொன்னதுக்காகவும் நான் மிகவும் பெருமைப்படுறேன். பள்ளி கல்லூரியில நான் புத்தகம் எடுத்து படிக்க மேல் வச்ச என்ன என்று பெரும் தலைவர்களை பற்றி படிக்க வச்சு என்னையும் இப்படி பேச வச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என்றும் தமிழர், நாம் தமிழர், நாமை தமிழர்.